எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள், ராசி பலன்களை பார்ப்போம். மே மாதம் 21ஆம் நாள் 21/5/2025 புதன்கிழமை, உத்தராயணம், விசுவாசு வருடம், வைகாசி மாதம் 7ஆம் நாள், நவமி திதி, கரிநாள். இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மேஷத்தில் புதன், ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சந்திரன், மீனத்தில் ராகு, சனி, சுக்கிரன். இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. மாலை நல்ல நேரம் 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9 முதல் 10 வரை. மாலை கௌரி நல்ல நேரம் 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் 12 முதல் 1:10 வரை. குளிகை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் 7:30 முதல் 9 வரை. இன்றைய திதி நவமி திதி. இன்றைய யோகம் வைத்திருதி. இன்றைய கரணம் காலை 11:51 வரை தைத்துளை, பின்பு கரசை. இந்த நட்சத்திரம் மதியம் 2:57 வரை சதயம், பின்பு பூரட்டாதி நட்சத்திரம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் பூசம், ஆயில்யம், சந்திராசிரம நட்சத்திரம். இன்றைக்கு கடகராசிக்கு சந்திராஷ்டமம். புதன்கிழமை. இந்த நாளில் மிகுந்த ஒரு கண்ணியமிக்க பெருமாள் வழிபாடை மேற்கொள்ளும் போது அற்புதமான பலன்களை நாம் பெற முடியும். புதன்கிழமை நவமி திதி, கரிநாள் எதற்கு வைத்தார்கள் என்றால், அன்றைய நாளில் இறைவனை தொழுவது சிறப்பு. அதற்காகத்தான் கரிநாள் மட்டும் மாறவே மாறாது, ஒரே தேதி தான். அதனால இந்த நாளை இறை வழிபாட்டுக்கு பயன்படுத்தணும். நவமி திதியும் புதனும் சேர்ந்து வரும்போது நம்மளால் ஆன துளசி பூ வாங்கி போய் கொடுத்தாவே போதும், பகவான் நம்ம வீட்டுக்கே வந்துடுவார். மகாலட்சுமி நம்ம வீட்டு தேடி வந்துடுவாங்க. வேறு ஒன்றுமே இல்லை, சந்தோஷம் போகும்போது அந்த வீட்டுக்குள்ள செய்து பலன் பெறுங்கள். இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, மேஷராசி அன்பர்கள் இன்று சற்று கவனம், எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கிறது. என்ன சற்று எச்சரிக்கை கவனம் அப்படின்னா, நமக்கு 6க்குடையவர் ராசியில் 6 என்றாலே சற்று வேலையில் கவனமின்மையை குறிக்கும். அதனால் மிகுந்த கவனமாக இருந்தால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்தவரையில் கடுமையான போட்டி, பந்தயங்களில் வெற்றி பெற்று பரிசுகளை வெல்லக்கூடிய வாய்ப்பு, தான் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வெற்றியடைந்து வெற்றி களிப்பை மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடிய அமைப்பு இன்று உண்டு. பரிசு பெறும் திருநாள் இன்று உங்களுக்கு. மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்தவரை இந்த நாள் மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பை அடையக்கூடிய வாய்ப்பு, எதிர்பார்ப்பை வெற்றியடை செய்யக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கிறது. நன்றாக அந்த பணியை செய்து வெற்றி பெறுங்கள். கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல நாள். ஒரு வழிபாடு இன்னைக்கு செய்தா நிறைய பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு கடகத்திற்கு மட்டும். ஏன்னா அவங்க அமைதியாக இருந்து வழிபாடு செய்வதன் மூலம் அரும்பெரும் பலன்களை அடைவார்கள். சிம்மராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்தவரையில் இன்று அவர்களுக்கு குடும்ப உறவுகளால் சிக்கல், வேலை செய்யும் இடத்தில் தர்ம சங்கடம், வீடு, வண்டி, வாகன சேர்க்கை அமைய பெறும். இன்று
திறமை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு சிம்மத்திற்கு உண்டு. கன்னிராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்தவரையில் இந்த நாள் மிகுந்த உயர்வோடு உயர்ந்து வாழக்கூடிய அமைப்பு இன்று உங்களுக்கு உண்டு. அதீதமான எல்லையற்ற ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நீங்கள் வார்த்தையில் கவனமாக இருப்பது நல்லது. துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்தவரையில் வார்த்தை ஜாலத்தை கண்டு மயங்காமல் தன் உழைப்பை மட்டுமே குறியாக இருந்து ஜெயிக்கும் போது, தன் உழைப்பை நம்புகிற போது ஜெயிக்க முடியும். அவர்களுக்கு இன்று சில தேவையற்ற செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கவனம், எச்சரிக்கை தேவை. விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்தவரையில் இன்றைய நாளில் ஒரு தெய்வீக வழிபாடு மேற்கொள்வதற்கும் தெய்வீக வழிபாட்டுக்குரிய பிரயாணத்தை மேற்கொள்வதற்கும் உண்டான ஒரு நல்ல நாள். பக்தி பெருக்குடன் பயணம் செய்வீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்தவரை இந்த நாளுக்கு செலவுகள் கூடும், வரவுகள் குறையும். அதனால் தன் கோபம் வெளிப்படும். உச்சத்துக்கு போயிருவீங்க. அதனால செலவு செய்யும்போது சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு செய்யுங்க. இந்த செலவு பல மடங்கு பணமாக உங்களிடம் திரும்பி வரும். மகர ராசி அன்பர்களே, மகரத்தை பொறுத்தவரையில் இன்றைய நாள் சற்று மன சஞ்சலம் அல்லது மன போராட்டம் ஏற்படுத்துகின்ற அமைப்பு, கிரகத்தின் தாக்கம். இதனால் சற்று பொறுமையுடன் நடந்து கொண்டால் வெற்றி நிச்சயம். கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்தவரையில் எடுத்த பணியை எடுத்த மாதிரி செய்து முடியுங்கள். நினைத்ததை நினைத்த மாதிரி செய்யுங்கள். மாற்றம் செய்யாதீர்கள். யாருடன் பேச்சை கேட்டும் மாற்றம் செய்ய வேண்டாம். படிக்கிற மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்துங்க. ஒரு வேலை செய்கிறவங்க, தொழில் நிர்வாகம் பண்ணுறவங்க தொழிலில் கவனம் செலுத்துங்க. இரண்டையும் பண்ணீங்கன்னா போதும். கும்பம் ரொம்ப டாப்புக்கு போயிடும். நன்மை தரக்கூடிய அமைப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது. கும்பம் தான் இந்த டைமில் ரொம்ப அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய அமைப்பில் இருக்கிறாங்க அவங்க தான். அதனால கவனம், இறை வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். மீனராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்த வரையில் இந்த நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகம் மிகுந்த நாள். அது கேட்காமலே ஒரு விஷயம் உங்ககிட்ட வந்து நிற்கும். இதனால கேட்டு கிடைக்கல, இன்று கேட்காமலே கிடைக்கும். விருந்து உபசாரங்களில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு. மன மகிழ்ச்சி, சந்தோஷமாக இருப்பதற்கான வழிவகைகள் இறைவன் உங்களுக்கு தருகிறார். பயன்படுத்தி கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.